தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்களின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. பவுலும் சீலாவும் புறஜாதியினர்கள் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை தைரியமாக பிரசங்கித்தார்கள். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை என்று சொல்லி இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு பெண் குறி சொல்லுகிற ஆவியுடையவளாய் இருந்தாள். அவள் பவுலும் சீலாவும் கடந்து செல்கிற இடங்களிலெல்லாம் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் உண்மை தெய்வத்தை குறித்து பேசுகிறார்கள் என்று அந்த ஆவி சொல்லிக்கொண்டே இருந்தது. உடனே பவுல் சினம் கொண்டு அந்த அசுத்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் விரட்டுகிறார். அந்த பெண் சுகமடைகிறாள். அந்த பெண்ணின் எஜமானோ பவுலையும் சீலாவையும் அவதூறாய் பேசி அவர்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து சிறைச்சாலையிலே தள்ளுகிறார்கள், அடித்து நொறுக்குகிறார்கள், வஸ்திரங்களை உரித்து கொண்டார்கள், கைகளும் கால்களும் கட்டப்பட்டவர்களாய் சிறைச்சாலையிலே கிடந்தார்கள். சிறை அதிகாரிகளான அவர்களுடைய பாதுகாப்பிலே கிடந்தார்கள். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, தங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை பார்க்கவில்லை. அந்த சூழ்நிலையிலும் தேவனை துதித்து ஜெபித்தார்கள். சிறைச்சாலை ஆட்டம் கொண்டது. அவர்கள் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் அவிழ்ந்து போனது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழுகிறது நிமித்தமாக ஜனங்கள் எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்களா? பவுலையும் சீலாவையும் சிறையிலே தள்ளி கைகளும் கால்களும் கட்டப்பட்ட வைத்துவது போல உங்களுடைய வாழ்க்கையை கட்ட வைத்து கொண்டு இருக்கிறார்களா? உங்களை எழும்ப விடாதபடி பண்ணி கொண்டு இருக்கிறார்களா? எந்த ஜனங்கள் உங்களை நேசித்தார்களோ அதே ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டு இருக்கிறார்களா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், பவுலும் சீலாவும் ஆராதித்த அதே தேவனை நீ ஆராதிக்கிறாய். அந்த ஜீவனுள்ள தேவன் அவர்களை தப்புவித்தது போல உன்னையும் என்னையும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் சுற்றி நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு எதிராக இருக்கிற சம்பவங்களை பார்க்க வேண்டாம். தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள். அவரிடத்திலே எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருங்கள். ஜெபம் அவரோடு கூட பேசுவதற்கு அடையாளமானது. நீங்கள் அவரோடு பேசி அவருடைய நாமத்தை துதித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற சிறைச்சாலை அதிர பண்ணுவார். உங்கள் கைகளையும் கால்களையும் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து போடுவார். நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுக்கு அந்த அவமானத்தை கூட ஒரு நற்செய்தியை கொண்டு வரும்படி செய்வார். எந்த ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அந்த ஜனங்களே ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் மகத்தான காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நீ பயப்படாதே. சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் உனக்கு எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். சூழ்ந்து இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு எது வேண்டுமென்றாலும் நேரிட பண்ணலாம். ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். God bless you.